அடக்கொடுமையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் துணை சீரியலில் நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கே இருக்குது. என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ முதல்ல எடுத்தோடனே காலையில் கால் பண்ணிவிட்டு மதி, அதாவது நிலாவுடைய அண்ணி அவங்க கால் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வரீங்களா? வேணாம் வேணாம் வேணாம், நான் ஹோட்டலுக்கு வரேன் அப்படின்னா, இல்லை நீ வாழ்கிற வீட்டை பார்க்க வேணாமா, நான் சென்னைக்கு வந்திருக்கேன், அதான் வீட்டுக்கு பார்க்கல வரலான்னு இருந்தேன் அப்படின்னு கிளம்பி அவங்க வரலான்னு முடிவு பண்ணி வராங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அவங்க வரப்போகிறாங்கும் போது பல்லவன் மட்டும் தான் வீட்டில் இருக்காரு. அவர் காலேஜுக்கு போகிறாரு இல்லையான்னு வேறு தெரியல. அதனால கடந்து வீட்டை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் அதுக்குள்ளே வந்து பல்லவன் கால் பண்ணி சோழன்ட்ட சொல்ல, சோழன் உடனே என்ன பண்ணுறாரு, ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, சமோசாலாம் வாங்கிட்டு வந்து வச்சிடறாங்க. வச்சுட்டு வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் அந்த மதி வராங்க. வந்தவங்க இது என்ன பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது, இது வீடா அப்படின்னு ஷாக்கில் இருந்தவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாமிட் எடுக்கிற மாதிரி வெளில வராங்க. உடனே ஐயோன்னு சோழன் போய் கழுவிலாம் விடுறாரு. இவங்க அப்பா தான் கடைசியாக போயிட்டு ஒழுங்காக வாஷ் கூட பண்ணல அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட். உடனே ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டுறாங்க. அதெல்லாம் வேணான்ட்டு அவங்க ரூம்குள்ளார போயிட்டு நிலா கிட்டக்க, எப்படி இந்த மாதிரி இடத்துல நீ வாழ்கிற, இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது, இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது தான் உன் வேலையா, எதுக்கு இதை தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன், நீ அங்கே போய் தங்கிக்கலாம், என் ஃப்ரெண்ட் நீ முடிவு எடுத்துகிட்டு சொல்லு அப்படின்னு வந்து வெளில வராங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தா கூட சாப்பிட்றது கூட அவங்களுக்கு மனசு ஒத்து வரல. அவங்க நேரம் வெளில வந்துட்டு தனியாக சோழனை கூட்டு போய், எதுக்கு அவள் வாழ்க்கை எப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவள் எதுக்கு இங்கே வாழணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு போனதுக்கப்புறமா இப்போ சோழனுக்கே ஒரு பலார்னு அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர் ஒரு குழப்பத்தில் இருக்காரு. 4 பேர் வெளில படுத்து அண்ணன் தம்பியெல்லாம் நைட்டு படுக்கும் பொழுது வந்து அவங்க வீட்டில் எல்லாம் நல்லவங்க தான் அப்படின்னா, அவங்க அப்பா அண்ணெல்லாம் அடிக்கவே வந்தாங்க நம்ம வீட்டில் அப்படின்னா, அது இருந்தாலும் மனசளவில் நல்லவங்க தான்டா. ஆனால் வந்து இந்த அவங்க அண்ணி வந்து நல்லா இருந்தாங்க, அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம தான் ரொம்ப முகமே மாறிடுச்சுன்னு பல்லவன் வேறு சொல்கிறாரு. உடனே அதை பற்றியே யோசிச்சுட்டே இருந்து இப்போ சோழன் என்ன முடிவு பண்ணுறாருன்னு அப்படின்னா, ஒரு பாத்ரூமை கட்டி விட்டுறலாம்னு நினைக்கிறார். பாண்டியன் ஷோ சீசன் 1 இந்த மாதிரி தான் ஒரு டாபிக் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பாத்ரூமை கட்டி விட்டுறலாம், நல்லதா, ஏன்னா இப்போ ஜென்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து லேடிஸால் நார்மலாக யூஸ் பண்ண முடியாது அப்படி இப்படிலாம் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு நல்லா பாண்டியன் வேறு நம்ம சுயநலமாக யோசிக்கிறோமோ, அவங்க நம்ம வீட்டில் இருக்கணும்ட்டு, அவங்க எப்படி நம்ம வீட்டில் இருக்க முடியும் பாவம் அப்படின்னு வந்து அவங்க வேறு தனியாக புலம்பிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் சேரன் கார்த்திகாவோட கல்யாண ட்ராக் வேறு இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.